ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ கிறிஸ்மஸ் வரப்போகுது. உங்கள் வீட்டில் என்னென்ன கிறிஸ்மஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கேக் வாங்கி வெட்டிட்டு ஸ்வீட்டோடு முடிச்சுக்குவோம். பட் இங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட். எனக்கே இது புதுசாக இருந்துச்சு. ஸோ மலேசியாவில் எல்லாமே அவங்க கையாலேயே கிறிஸ்மஸ்க்கு செய்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா முறுக்குலேருந்து குக்கீஸ்லேருந்து பிஸ்கட் வரைக்கும் எல்லாமே இவங்களா பண்ணி தான் வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இது எதுவுமே செய்ய தெரியாது. ஜஸ்ட்டு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ போன டைம் பாப்பா பிறக்க போகிற டைம்ன்றனால நான் எதுவுமே பண்ணலை. பட் இந்த டைம் அக்காங்க கிட்ட சொல்லி நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ முறுக்கு செய்யும் போது வீடியோ என்னால் எடுக்க முடியல. மாமா வீட்டில் அக்காங்க எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு முறுக்கு எடுத்து வைக்கிற வேலை இதை மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து ஒரு 2 நாள்லேயே அக்கா கிட்டே கேட்டிருந்தேன், நீங்கள் பிஸ்கெட் செய்யும் போது என்னை கூப்பிடுங்க, நான் கற்றுக்கிறேன்னு. ஸோ அங்கேருந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பி நான் போயிட்டேன். ஒரு 4 டேஸ் இங்கே இல்லை. ஸோ அக்கா வீட்டுக்கு போய் என்னென்ன பிஸ்கட் செய்ய கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நெய் பிஸ்கட், தேங்காய் பிஸ்கட், அதுக்கப்புறமேட்டு கச்சாம் பிஸ்கெட் ஒன்று செஞ்சுருந்தாங்க புதுசாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்கட் பேர் செம்மோட் பிஸ்கட். ஸோ இந்த 4 பிஸ்கெட் தான் நான் அக்கா வீட்டில் செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து முடிஞ்சு ஒரு 2 டேஸ்லேயே எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் கேர்லிங் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஒரே நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 1 ஹவரில் எங்கள் வீட்டை நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த டெக்கரேஷனை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எங்களோட குட்டி டெக்கரேஷனை பார்க்கலாம் வாங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்த கடைசி டின்னர் மாமா வீட்டில். ஸோ அங்கேயும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கே பெயிண்டிங் ஒர்க் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சா, கடகடன்னு எல்லாமே முடிச்சு விட்டுட்டு தென் குடியிலுமே அன்னைக்கு தான் செஞ்சாங்க. அதுக்கும் போய் உதவி செஞ்சுட்டு தான் நாங்கள் ஈவினிங்காக தான் எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ஜாமாவே சொல்லப்போனால் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்குடைய எந்த ஒரு ஜாமாவுமே இல்லை. ஏன்னா போன வருஷம் கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடவே இல்லை. ஏன்னா பாப்பா பிறந்த டைம், அதனால் நாங்கள் வீட்டிலே இல்லை. மாமா வீட்டில் இருந்தனால போன டைம் எங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை. ஸோ போன டைம் கேரளையுமே எங்கள் வீட்டுக்கு வரல. அதனால் இந்த டைம் நாங்கள் கேட்டிருந்தோம் எங்கள் வீட்டுக்கும் வர சொல்லி. ஸோ அவங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். தென் கிறிஸ்மஸ் கேப் கூட நாங்கள் கடைக்கு போய் அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு அரௌண்ட் ஒரு 10 o'clock ஆயிரும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஒரு 7 o'clock கிட்ட தான் வந்தோமே ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் ஜாமான் வாங்கிறதுக்கு. ஸோ இந்த ஜாமான் எல்லாமே நாங்கள் போய் தான் அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்கள் வீட்டோட ஸ்மால் டெக்கரேஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த பேக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அங்கே க்யூட்டாக இந்த இது பவு இருக்கிறது அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா இதெல்லாமே ஒரு பென்னில் இருந்துச்சு. அந்த பென்னை கழட்டிட்டு அதில் இருக்க அந்த இது ரிமூவ் பண்ணிட்டு கீ செயின் போட்டு நான் மாட்டி வச்சிட்டேன். ஸோ பாப்பாக்காக இந்த கிளாஸு, அவளுக்கு தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் கப்பும் க்யூட்டாக இருந்துச்சா, ஸோ லைட்டில் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக ஒரு 9:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் கேர்லிங்காக பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. பட் கிறிஸ்மஸ் தாத்தா வரலன்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நம்ம ஊரில் மாதிரி இல்லை. இங்கே தாமான் எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கிறனால ஸோ ஒரு சில தாமான் சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க கேத்தலிக் வீட்டுங்களுக்கு மட்டும் வரலான்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டே எங்களோட தாமானும் இருந்தனால எங்கள் வீட்டையும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஒரு ப்ரேயர் சொல்லிவிட்டு தென் பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அதை பாருங்கள்.
நான் கூட கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்து ஜொஹானா அழுகுன்னு நினச்சேன், பட் அழுகலை. ஸோ எல்லார் வீட்டுக்குமே ஒரு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு கிஃப்ட் ஜொஹானா கையில் கொடுத்துருந்தாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். யாருக்கு ஹாப்பியாக இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்குறேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து எங்கள் ஊரில் இந்தியாவில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வராமல் இருந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் நான் இந்த டைமு. கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸோ என்ட்ரியானா தான் வந்து ஏஞ்சலாக வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவளையுமே பிக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களுமே இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸோ அடுத்த வீட்டுக்கு வந்து போயிட்டோம். இதுக்கப்புறமேட்டு தான் கிறிஸ்மஸ் தாத்தா பண்ண லூட்டிலாம் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் வந்து பாருங்கள். என்னென்ன கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஃபன்னியாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அடுத்த வீட்லேயும் வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு ஒரு பைபிள் ரீடிங் கொடுத்துட்டு ஸோ பாட்டெலாம் பாடுவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாேருக்கும் வந்து சாக்லேட்டு, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு தென் வந்து மேரி கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு கத்திட்டு அங்கேருந்து வெளியாகிடுவாங்க. இதே தான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ அடுத்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து மாமா வீட்டு தான். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ மாமா வந்து பெனலியில் தான் வந்து வந்திருந்தார். வெளியே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா நேராக போய் பெனலி மோட்டரில் வந்து உட்காந்துட்டார். எங்கள் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தான். இதில் வேறு ஃபோட்டோவுக்கார போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்போவே வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணிட்டோம் யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து மோட்டரை எடுத்துகிட்டு சர்ன்னு கிளம்புனார். பின்னாடியே நாங்களும் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே தான் மாமா வீடும். அங்கே போய் வந்து எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு சிலவங்க முன்னாடியே அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மாமா வீட்டில் குடில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து சடனாக செஞ்சது தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இதை கடகடன்னு செஞ்சு முடித்தது தான் வந்து இதுவும். ஸோ அங்கேயுமே வந்து டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பெனலி மோட்டர் எடுத்துகிட்டு போனவரை ஆளக்கானோம். அவருக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவோட என்ட்ரி பார்க்க நீங்களாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ தான் கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போகிறாரு. அதுவும் பெனலி மோட்டரில் வந்து வருவார் பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே சிரிப்பு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபன்னு அவர் பண்ணார். ஸோ அதுவும் வந்து என்னன்னு சொல்லி மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஃபன்னும் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரு. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவும் வந்து அவருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடுறதுக்கு. நான் வந்து உள்ளே போகல, வெளியே தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வரதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள், ஒரு ஃபன் இருக்குது.
இதை பார்க்க வந்து உங்களுக்கே ஃபன்னியாக இருந்திருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கூட எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கூட டான்ஸ் ஆடினாங்க எல்லோரும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிளம்பிட்டார். மற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட போயிட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ கிறிஸ்மஸ் கேரலிங்லாம் முடிஞ்சு கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கிறப்ப தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு நமக்கு தெரியும். பட் ஒரு கெஸ் இருந்துச்சு யாருன்னு. ஸோ நாங்கள் கெஸ் பண்ணது வந்து கரெக்டு தான். அந்த பாட்டி இருக்காங்கள்ல, அவங்க தான் எங்களோட அத்தை. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு பேரன் தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருந்தார். ஸோ எங்கள் வீட்டுக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இது தான் வந்து லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு இது தான் வந்து வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாப்பாவோட இந்த இது கேரளிங் அப்போ உடஞ்சிருச்சு காடி ஏறி. பாப்பா வீட்டில் ஓகே, பட் இங்கே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து கிறிஸ்மஸ் பார்ட்டி ஓட வீடியோ தான் காட்ட போகிறேன். 17th அன்னைக்கு கேரளிங் நடந்துச்சு. ஸோ ஃபைனல் இது வந்து 21 வந்து வச்சுருந்தாங்க சாட்டர்டே. ஸோ அது வந்து ஒரு வீடு சூஸ் பண்ணி அங்கே வந்து ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஸோ எல்லா தாமான்ல இருந்தும் அங்கே வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் அன்னைக்கு போனது லேட்டு தான். ஸோ எல்லாமே இந்த டைம் வந்து எங்களுக்கு டிலேவாக தான் நடந்துச்சு. ஃபங்க்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கேம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் கரெக்டாக நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது பேரண்ட்ஸ்க்கான கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களையும் கூப்பிட்டாங்க, நான் போல், பட் ஹஸ்பண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ என்ன கேம் அப்படின்னா 2 சைடுமே வந்து கேண்டில்ஸ் வந்து வச்சுட்டாங்க. அதை பற்ற வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அதை ஊதி அணைக்கணும். ஸோ அதுதான் வந்து கேமு. நிறைய பேருக்கு வந்து காற்று தான் வருது, அணையவே இல்லை. ரொம்ப ஃபன்னியாக போணுச்சு. பட் நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எனக்குமே எல்லாமே புதுசு. அங்கே இருக்க எல்லாரையுமேலாம் எனக்கு தெரியாது. நிறைய பேரை மேக்ஸிமம் எனக்கு தெரியாது, ஒரு சிலர் மட்டும்தான் தெரியும். பட் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தனால நான் வந்து போகலை. அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கேம் விளையாண்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே தான், சேம் ப்ராசஸ் தான். 2 டீமாக பிரிஞ்சுட்டு அந்த 2 டீமும் வந்து ஒரு கப்பு இருக்குல்ல, யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல, ஸோ அந்த பேப்பர் கப்பை வந்து கமுத்து அது மேலே ஒரு பால் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாலை தூக்கி போட்டு கப்புக்குள்ளே பிடிச்சிட்டு தென் அந்த கப்பில் இருக்க பாலை வந்து வெளியே எடுத்து பழைய மாதிரியே அசம்பிள் பண்ணணும். ஸோ இப்போ விளாண்டுருக்கிறது வந்து அன்பு தான், என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்க டீமுக்காக அவங்க விளாட்றாங்க, இன்னொரு டீமுக்காக வேற ஒருத்தவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ வின் பண்ணிட்டாங்க எப்படியோ ஒன்று. பட் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தென் பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் நடந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க டான்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது கிறிஸ்மஸ் தாத்தா வந்து என்ட்ரி ஆகிட்டார். இங்கே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, 2 கிறிஸ்மஸ் தாத்தா. அண்ட் இங்கே கிறிஸ்மஸ் தாத்தாவுமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருந்தவர் தான் இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து இங்கே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வேற ஆளாக மாறிட்டாங்க. ஸோ எல்லாருமே கிறிஸ்மஸ் தாத்தா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு தென் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி குட்டியாக ஒரு பேக்கில் வந்து தந்திருந்தாங்க. அதுக்குள்ளே சாக்லேட் இருந்துச்சு. ஸோ ஜொஹானாவுக்குமே வந்து கிடச்சிருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே 2 வழி கடைக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கிறனால அதுக்கான ரிட்டன் கிஃப்ட்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு கிளம்பிட்டோம். ஸோ பாப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் கெட்டப்பில் வந்து இருந்தாங்க. பட் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் தூங்கிட்டாங்க. தென் கடைக்கு போய் வந்து அண்ணன் ஒருத்தவங்க வந்து இந்த கண்ணாடியும் அவளுக்கு கேப்பும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு பர்த்டேக்காக. ஸோ வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்து ஒரு வீட்லேயே வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்து ஆரம்பித்தாச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த பிக்சர் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து 26th அன்னைக்கு வந்து அக்கா வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி ஈவினிங் வந்து ஃபேமிலிக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் வந்து நாங்களும் போயிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்து என்ன சாப்பாடு தான் முக்கியம். ஸோ சாப்பிட வந்துட்டோம். அங்கே என்ன மெனு அப்படின்னா நெய் சோறு கொஞ்சம் செஞ்சு, ஒயிட் ரைஸு, சாம்பார், தென் வந்து
சிக்கன் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு முட்டை சம்பல் வச்சுருந்தாங்க அங்கே. முட்டை சம்பல், அதுக்கப்புறமேட்டு ஒரு மயோனஸ் போட்டு கேரட்டில் ஒன்றும், தென் இன்னொன்றில் ஏதோ செஞ்சுருந்தாங்க. அது என்னென்னு நான் சாப்பிட்டு பார்க்கல. அதுக்கப்புறம் நாகட்டும் ஹாடாக்கும் வந்து பொரித்து அதில் வந்து சாஸும் மயோனஸும் ஊற்றி வச்சுருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து மாமா வந்து ஒயின் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து ஒயின் குடிக்க மாட்டேன். ஸோ எல்லோரும் சும்மா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒயின் குடிச்சிட்டு தென் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமே வந்து குடிச்சிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த பார்ட்டியும் முடிஞ்சிருச்சு. பாப்பா அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து அக்கா வந்து அவளோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது தான். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து 28th வந்து மாமா வீட்டில் நடந்துச்சு. அன்னைக்கு பாப்பாவுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்த ஒரு ட்ரெஸ் தான். பட் எனக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கும் நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஒரு 3 kg கிட்ட வந்து நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஸோ நான் அக்கா வீட்டுக்கு வந்து ப்ரௌனிஸ் செஞ்சு எடுத்துகிட்டு தான் மாமா வீட்டுக்கு போனேன். ஏன்னா குக்கிங் எல்லாமே வந்து எல்லாருக்குமே அன்றைக்கி வந்து மாமா வீட்டில் வந்து செம்ம க்ரௌடு. ஸோ எல்லாருக்குமே அவங்க சமைக்கணுன்றனால நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். தென் எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு ஜூஸுன்னு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ டர்க்கி செஞ்சுருந்தாங்க, ஆடு செஞ்சுருந்தாங்க, கோழி செஞ்சுருந்தாங்க, சாப்பாடு சாம்பார் இருந்துச்சு. ஸோ ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு. க்ரௌடும் செம்ம. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை, நிற்கவே இடம் இல்லை. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இன்னும் ஆறில் தண்ணி ஓடையில் எப்படி ஓடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே நனைய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாத்தையும் திருப்தியாக கவனித்து அனுப்புகிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்துச்சு. ஸோ எல்லாரோட அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்டியோட எங்களோட கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.